வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைபிஸ்கஸ் ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை நீளமாக வளர்கிறதுக்கும் ஹேர் டேமேஜ் ஆகிருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக மேனேஜபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக இந்த ஹேர் மாஸ்க் நம்ம ட்ரை பண்ணிட்டு வரப்போ நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 4-5 செம்பருத்தி பூவை இதழை மட்டும் தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 10-15 செம்பருத்தி இலையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கொய்யா இலையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேரா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொய்யா இலையில் பின்னாடி இருக்க அந்த நரம்பை எடுத்துட்டு அந்த இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. கிரைண்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொய்யா இலையையும் செம்பருத்தி இலையை மட்டும் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பூ அது கூட சேர்த்து அரைக்கிறப்ப ஈஸியாக கிரைண்ட் ஆகும். இப்போ கொய்யா இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா செம்பருத்தி இலையும் கூட ஆட் பண்ணிவிடுங்க. செம்பருத்தி இலையிலையும் காம்பு மட்டும் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேராவில் சைடில் இருக்க முள்ளை எடுத்துட்டு தோல் சீவிட்டு உள்ளே இருக்க ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தியும் ஆலோவேராவும் பார்த்திங்கன்னா நம்ம முடி சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் மாஸ்க் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் மாஸ்கில் நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலிவ் ஆயிலும் நம்மளோட ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேர் டேமேஜ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ஆலிவ் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஆலிவ் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஹேர் மாஸ்க்கும் இந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹேருக்கு தேவையான சத்து எல்லாமே இந்த 4 பொருள்லையும் அதிக அளவில் இருக்குது. எந்த ஹேர் டேமேஜாக இருந்தாலும் எந்த ஹேர் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக இது க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேர் க்ரோத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ரெகுலராக இதை நம்ம ட்ரை பண்ணிட்டு வரப்போ நம்மளுக்கே விசிபிளாக நம்ம ஹேர் க்ரோத்தில் சேஞ்சஸ் தெரியும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்பை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்பவே நல்ல சேஞ்சஸ் நமக்கு தெரியும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.